வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபைனல் போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டால் எந்த அணி கோப்பையை வெல்லும்? ஐசிசி அறிவித்த புதிய விதிகள். அதாவது 2024ஆம் ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோத இருக்காங்க. இந்த போட்டி இன்றைக்கு தினம் இரவு 8 மணிக்கு துவங்கி நடைபெற இருக்கு. இந்த போட்டியின் போது மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை அறிக்கை வெளியாகி இருக்கு. மழை பெய்தால் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வகுத்துள்ள விதிகளின்படி போட்டி எப்படி நடத்தப்படும் என்றும், போட்டி கைவிடப்பட்டால் எந்த அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் நாடுகளில் ஒன்றான பார்படாஸில் உள்ள பிரிட்ஜ்டவுன் மைதானத்தில் இந்த இறுதிப் போட்டி நடைபெற இருக்கு. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய இரு அணிகளும் இந்த உலகக்கோப்பை தொடரில் இதுவரை எந்த போட்டியிலும் தோல்வி கிடையாமல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்காங்க. ஆனால் இந்த இறுதிப் போட்டிக்கு அதிக எதிர்பார்ப்பும் இருக்கு. எனினும் இறுதிப் போட்டியின் போது மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதா, போட்டி திட்டமிட்டபடி நடைபெறுமா என்ற கேள்வியும் எழுந்து இருக்கு. இந்தியா வர்சஸ் தென்னாப்பிரிக்கா மோதும் இந்த இறுதிப் போட்டிக்கு ரிசர்வ் நாளும் அறிவிக்கப்பட்டு இருக்கு. சனிக்கிழமை போட்டி முழுமையாக நடத்தி முடிக்க கூடுதல் நேரமாக 190 நிமிடங்கள் வழங்கப்பட்டு இருக்கு. எனவே அதிக நேரம் உள்ளது என்பதால் இந்த போட்டி மலைக்கு நடுவே பகுதியாக கூட நடத்தி முடிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் விதியின்படி 2 அணிகளும் குறைந்தது 10 ஓவர்கள் பேட்டிங் இருந்தாலே அது ஒரு போட்டியாக கருதப்படும். போட்டி முடிவை மாற்றி அமைக்க முடியும். அதனால் மழையால் ஓவர்களை குறைத்து போட்டியை நடத்த திட்டமிட்டால் குறைந்தது இரு அணிகளும் 10 ஓவர்கள் பேட்டிங் செய்திருக்க வேண்டும். இந்த நிலையில் தான் சனிக்கிழமை என்று போட்டியை நடத்த முடியாமல் போனாலும், சனிக்கிழமை என்று பாதி போட்டி மட்டுமே நடத்தப்பட்டாலோ மீதமுள்ள அல்லது முழு போட்டி ஞாயிற்றுக்கிழமை என்று நடத்தப்படும். ரிசர்வ் நாளான ஞாயிற்றுக்கிழமை மழையால் பாதிக்கப்பட்டு போட்டி முழுமையாக நடைபெறாமல் போனால் போட்டி கைவிடப்படுவதாகவும் அறிவிக்கப்படும். அந்த சூழ்நிலையில் தான் 2 அணிகளும் இணைந்து உலகக்கோப்பையை வென்றதாக அறிவிக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.